இனிய தமிழுறவுகளை வணக்கம். மீட்டுருவாக்கச் செவ்வியல், ரீகன்ஸ்ட்ரக்டட் கிளாசிசம், இது மிக நுட்பமாக தமிழில் வளர்ந்திருக்கிற ஒரு பெரிய துறை. அதென்ன மீட்டுருவாக்கம், அது என்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்றால், ஏற்கனவே ஒரு பழைய இலக்கியம் இருக்கும். அந்த இலக்கியத்தை இந்த காலத்திற்கு ஏற்ப மீட்டுருவாக்கம் செய்து எழுதுவது மீட்டுருவாக்க இலக்கியம் என சொல்லப்படுகிறது. தமிழிலே அதற்கென்று ஒரு பெரிய தனி வரலாறே இருக்கிறது. வால்மீகி எழுதியதை கம்பன் மீட்டுருவாக்கித்தான் எழுதுகிறான் தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ப. அதை போலவே பலரும் செய்திருக்கிறார்கள். புலவர் குழந்தை ராவணகாவியம் எழுதியபோது தமிழ் பார்வையிலே ராவணனை பெருவேந்தனாக்கி ஒரு மிகச்சிறந்த மீட்டுருவாக்க காப்பியத்தை தந்திருக்கிறார். அதை ரீகன்ஸ்ட்ரக்டட் எப்பிக் என சொல்லலாம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டட் கிளாசிசம், மீட்டுருவாக்க செவ்வியம் என்றால் என்ன? தமிழில் பெரிய பரப்பு இந்த மீட்டுருவாக்கிய செவ்வியம் என்கிற ஒரு பெரிய வெள்ளம் போன்ற நூல்கள் வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன் நண்பர்களே. இப்போ சிலப்பதிகாரத்துக்கு மட்டுமே கொற்றவைன்னு புதினம் வந்திருக்கிறது. புரட்சி காப்பியம்னு பாவேந்தர் பாடினார். எப்படி மணிமேகலை வெண்பாவை பாடினாரோ அதை போலவே பூம்புகார்னு சொல்லி திரைக்காவியத்தில் அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கதையில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவற்றை நீக்கிவிட்டு ஒரு மூலையில் கண்ணகி அடுப்பெறிந்து கொண்டிருந்தால் அந்த தீப்பிடித்து மதுரையை அளித்தது என்று பூம்புகார் எழுதியபோது அதை ஒரு திரைக்கதையாக்கினார் கலைஞர். இப்படி இந்த செவ்வியல் காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை காலந்தோறும் பலரும் புதுப்பித்து எழுதுவதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இக்கால தமிழில் நற்றிணை, புதுகவிதை வடிவில் முத்தொள்ளாயிரம் என்றெல்லாம் பலரும் எழுதியிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சங்கத்தமிழ் என கலைஞர் எழுதியிருப்பதே ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் கிளாசிசம் தான், மீட்டுருவாக்க செவ்வியம் தான். தொல்காப்பிய பூங்கா கூட ஒரு மீட்டுருவாக்க செவ்வியம் தான். இப்படி இந்த மீட்டுருவாக்க செவ்வியம் என்பது இருக்கிறதே, நூற்றுக்கணக்கான நூல்கள் தமிழில் வளர்ந்திருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த வகையில் சமீபத்தில் 1910 வெளிவந்த எம்மொழி செம்மொழி என்கிற கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதிய அந்த நூல் கட்டுரைகளை ஒரு 32 கட்டுரைகள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் என்கிற புத்தக வெளியீட்டாளர்கள். இதில் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே, எப்படி இந்த மீட்டுருவாக்க செவ்வியம் ஒரு உயர்ந்து நிற்கிறது ஒரு படி மேலே என்பதையும் நாம் கவனிக்கிறோம். இப்போது உயர்தினை பற்றி பேசுகிற போது மிக எளிய நடையில் அவர் சொல்லிட்டு போகிறார். வள்ளலார் உட்கார்ந்துருந்தார். ஒரு துறவி ஆடை இல்லாமலே இருந்தால் எல்லாரும் அவனை இகழ்ந்தார்கள். அவன் நான் மனிதர்கள் மத்தியில் நாணப்படணும், ஏன் விலங்குகள் மத்தியில் நாணப்படணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் போகிற போது இவனுக்கு தான் கழுதை போகிறதுனாரு, இதோ நாய் போகிறதுனாரு. ஒரு நாள் ஓடி போய் அந்த துறவி ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு வள்ளலார மனிதன்னாரு. அப்போது ஒழுக்கம்தான் இன்றியமையாதது ஒரு மனிதனுக்கு. வள்ளலார் உயர்தினை, மற்றவர்களெல்லாம் அகிரிணை என்றெல்லாம் புதிய விளக்கங்களை கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுகிற போது நான் வியந்து நின்றேன் நண்பர்களே. அவர் ஒரு நல்ல உவமையை எடுத்துக்கொள்கிறார். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்துடன்றேன்னு ஒரு கவிதை, ஒரு பழைய திரைப்பட பாடல்ங்கிறார். நம்ம உயிர் பிரியறதை நம்ம பார்க்குறதில்ல, ஆனால் அடுத்தவங்க உயிர் பிரியறதை நான் பார்த்துருக்கேன். இதோ என் காதலி போகிறாள், உயிர் பிரிகிறது அப்படின்னு அந்த கவிதை வருகிறது. அந்த கவிதை வரி ஏற்கனவே இந்தி படத்தில் வந்திருக்கிறது. யாராவது உயிர் போவதை பார்த்ததுண்டா, இதோ என் கண் முன்னால் என் உயிர் போய் கொண்டிருக்கிறதுன்னு இந்தி கவிஞன் ஒருவன் பாடுகிறான். அந்த இந்தி கவிஞன் பாடியதை தான் தமிழ் கவிஞன் எடுத்து விட்டானோ என்று நான் நினைத்ததுண்டு. பிறகு என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன். காரணம், இது கசல் கவிதையில் வருகிறது. பாரசீக கவி ஞானியாக அசாதின்னு ஒருத்தன் இருக்கான். அவனுடைய கவிதை தொகுதியில் இந்த கவிதைகள் அப்படியே வருகின்றன. யாராவது உயிர் போவதை பார்த்ததுண்டா, இதோ என் கண் முன்னால் என் உயிர் போய் கொண்டு இருக்கிறதுன்னு காதலியை பார்த்து சொல்கிறத நான் பார்த்தேன். அப்போது ஒரு தமிழ் திரைப்பட பாடல், பிறகு அது இந்தி திரைப்பட பாடல்னு கருத்தை மாற்றிக்கிட்டேன். பிறகு அது கசல் கவிதையில் இருக்கிறதுனால இவன் இந்த இந்தி கவிஞன் இந்த கசல் கவிதையிலேருந்து எடுத்தானோன்னு நினச்சேன். அப்புறம் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் கலவிகளை நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ நச்சினார்கனியர் ஒரு சங்க கவிதையை மேற்கொள்ள காமிச்சிருந்தார். அது இன்றைக்கு நாம் செவியல் இலக்கியம்னு சொல்கிற எந்த இலக்கியத்தில் அந்த கவிதை இல்லை. அது புதியதொரு கவிதையாக அங்கே காணப்பட்டது. காணாமரவிற்று உயிரென மொழிவோர்,
அதாவது உயிர் போவதை யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. நானிலர் மன்ற பொய்மொழிந்தனரே, இந்த உலகத்தவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், உயிர் போவதை யாரும் பார்க்க முடியாது என சொல்வது பச்சை பொய். யாம் காண்டோம், நான் உயிர் போவதை பார்த்திருக்கிறேன். என் அரும்பெரும் உயிரே, என் அரிய பெரிய உயிர் போவதை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய உயிர் நன்றாக பேசும், சொல்லும். என்னுடைய உயிர் நன்றாக ஆடும், மென்மலை இயலும். ரொம்ப மென்மையாக என்னுடைய உயிர் செல்லுகிறது. அதற்கு அழகான கணைக்கால் உண்டு. நுணுகிய நுசுப்பு மெல்லிய இடை என்னுடைய உயிருக்கு உண்டு. அதோ மழைக்கண் மாதர் பனைப்பெருந்தோட்டே, அழகான தோள்களை உடைய அந்த என்னுடைய காதலி செல்லுகிறாளே, இதோ என்னுடைய உயிர் பிரிந்து செல்லுகிறது என்கிற அந்த கவிதை வரிய சொல்லுகிற போது, இந்த கட்டுரையில் அல்லது இந்த மீட்டுருவாக்க இலக்கியத்தில் மிக அழகாக தமிழ் திரைப்பட பாடல் கண்ணுக்கு தெரியும் உயிர் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இதுபோல் 40க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஜூனியர் விடன் இதெல்லாம் வந்த அந்த கட்டுரைகளை எடுத்து எம்மொழி செம்மொழிங்கிற அந்த தொகுதியில் வெளிவந்து இருக்கிறது நண்பர்களே. பல நேரங்களில் இந்த மீட்டுருவாக்க செவியம் என்பது நம்மால் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். நன்றி.